Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல வரமல்லியை யூஸ் பண்ணி ஒரு குழம்பு செய்ய போறோம். இந்த குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க கண்டினியூஸா சாப்பிட்டோம் அப்படினா தைராய்டு லெவல் வந்து குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு ப்ளஸ் காய்ச்சல் இருக்கிறவங்க வாய்க்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படினா இந்த குழம்பை தாராளமா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்கள் கண்டென்ட்டுக்கு தேவையான அளவு கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இந்த சின்ன டம்ளர் ஒரு டம்ளருக்கு வரமல்லி எடுத்துருக்கோம். சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன், ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன், மிளகு கொஞ்சமாக எடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதோட வரமிளகாய் எடுத்துருக்கோம். வரமிளகாய் ஒரு 4-5 நம்பர் சேர்த்துருக்கோம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறோம். காம்போட வறுத்து எடுத்துக்கணும். நம்ம அரைக்கிறப்ப காம்போட கிள்ளி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஒரு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். டைரெக்டாக தண்ணியை ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா நமக்கு பேஸ்ட் நல்லா வராது. ஸோ 2 சுற்றி இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு வாணலியை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய், ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், கொஞ்சம் அதிகமாகவே நம்ம நார்மலாக குழம்புக்கு செய்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம் 2த்தையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதையும் நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதையும் கொஞ்சமாக வறுத்துட்டு அதோட ஒரு 15 நம்பர் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். அது நல்லா வதங்கினதையும் பூண்டு ஒரு 7 பல் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கோம். எல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதையும் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளி ஒரு 2 நம்பரை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த வதங்கினதோட இந்த தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கணும். பேபிக்கு ஃபீட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த குழம்பு ரொம்ப நல்லது. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதங்கினா சீக்கிரம் வதங்கிடும். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். அதோட மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி வந்ததையும் நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்க்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம அரைச்ச பேஸ்ட்லேயே மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ அது போதும் அப்படின்னா, அந்த காரம் போதும்னா அதோட விட்டுடலாம். இப்போ அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறோம். இதுக்கு புளி கரைச்சி ஊற்றணும். இந்த குழம்புக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்ததையும் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். சைடில் பிரிஞ்சு வருது இல்லையா, அது மாதிரி வரணும்.
புளி இந்த அளவுக்கு எடுத்து தண்ணியில் ஊற போட்டு எடுத்துக்கணும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் அரைச்ச மிக்சியில் மட்டும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து வானலில் சேர்த்துக்கிறோம். இப்போ தேவையான குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறோம். கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். கரைச்சி வச்ச புளியை இதோட சேர்க்கணும். இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கொதிஞ்சு நம்மளுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சிக்கு குழம்ப கொதிய விட்டு சுண்ட வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் திக்கானா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை இதோட சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ சேர்த்து குழம்ப நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எந்த தொட்டுக்கையும் தேவையே இல்லை, எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.